வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026 புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வெளியாக இருக்குது. ஸோ TN26 இந்த 2026 நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த TNSTC 2026 பொதுவாக எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கும். ஸோ TNSTC டோட்டலாக எவ்வளோ பேருக்கு பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. இதை பற்றியும் DCC நியமனங்கள், பெண்டிங் நியமனங்கள், DCC பெண்டிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், நிறைய பேர்த்துக்கு இன்னும் பெண்டிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குது. டிசிசியில் சரியாக பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கலை அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் லெட்டரே கொடுக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் டிசிசி மேலே எழுந்துட்டுருக்கு. இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை அலுவலர்கள் உரிய பதில் தருவாங்க அப்படின்ட்டு எல்லோர் மத்தியிலுமே ஒரு சில எதிர்பார்ப்புகள் போயிட்டுருக்கு. என்ன அப்படி எதிர்பார்ப்புகள் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. போக்குவரத்து கழகமும் குறிப்பிட்டே சொல்லுது என்ன எதிர்பார்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, அதிக அளவில் ஆட்களை எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போக்குவரத்து கழகம் தள்ளப்பட போகுதுங்க. ஏன் அப்படின்னா, இனி வரும் காலங்களில் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பேருந்து இலவசம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தால் அதிகப்படியான கூட்ட நெரிசல் ஏற்படும். அது மட்டுமே கிடையாது, அதிக அளவில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை எடுக்க போகிறாங்க. ஸோ ஒரு வேளை இந்த மாதிரி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா தனியார் ஒப்பந்த தொழிலாளர்களை பார்த்திங்கன்னா அதிகளவு எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக, நிரந்தர பணியாளர்கள் எடுக்கவும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படியோ பார்த்திங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவு போக்குவரத்து கழகத்தில் உள்ளே வர ரெடியாக இருக்காங்க. ஸோ இதற்கான அப்டேட் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் டிரைவர் எவ்வளோ நாங்கள் வேக்கன்ட் எடுக்கிறோம், கண்டக்டர் எவ்வளோ வேக்கன்ட் எடுக்கிறோம், ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வேக்கன்ட் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சில அப்டேட்டுகள் எல்லாமே போக்குவரத்து கழகத்தோடைய அறிவிப்பாக நமக்கு வர இருக்குது. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகள் அனைத்துமே நீங்கள் பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். உங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுக்க வேண்டியதாக இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா எளிமையாக எடுத்துக்கலாம், ஆனால் கண்டக்ட் லைசன்ஸ் எடுப்பது அவ்வளவு எளிமை கிடையாது. ஸோ அதனால் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் விரைவில் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த TNSTCயில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. டிசிசியோடைய நியமனங்கள் ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா குளறுபடியோடு தான் இருக்குது. டிசிசியோட நியமனங்கள் ப்ராப்பராக இல்லை அப்படின்றதோட குற்றச்சாட்டுகள் வச்சிட்ருக்காங்க. ஸோ டிசிசியோடைய புதிய அப்டேட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ பெண்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்க இந்த 850 பேருக்கு பார்த்திங்கன்னா டிசிசியில் புதிய பணி நியமன ஆணைகள் எல்லாமே வழங்க இருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. தமிழக போக்குவரத்து கழகத்தில் இந்த மாதிரி டிசிசியில் ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லை அப்படின்ட்டு பொதுமக்கள் நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. பொதுமக்கள் மட்டுமே கிடையாது, டிசிசியில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த செய்முறை தேர்வு எழுதி மெரிட் லிஸ்ட்டில் எழுதிட்டு பாஸ் பண்ணிவிட்டு அவங்க பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாமே முடிச்சுட்டு மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட் பார்த்திங்கன்னா இப்போ கேட்குறாங்க கேள்வியை, எங்களுக்கு ஏன் இன்னும் பணி நியமன ஆணைகளை வழங்கலை அப்படின்னு கோரிக்கைகள் வைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு போக்குவரத்து கழகத்தில் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. TNST சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.